நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் டேனியல் ரெக்சிகன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் முதலாவது சந்தேக நபரான வடமாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் கந்தசாமி கமலேந்திரனுக்கு மாகாண சபை அமர்வுகளில் பங்கேற்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதேச சபை தவிசாளரின் கொலை தொடர்பான வழக்கு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமாரால் நிபந்தனையுடன் கூடிய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான கந்தசாமி கமலேந்திரன் சட்டத்தரணிகளூடாக விடுத்த வேண்டுகோளை பரிசீலித்த நீதிமன்றம் வடமாகாண சபை அமர்வுகளில் பங்கேற்பதற்கான அனுமதியை அவருக்கு வழங்கியுள்ளது. சந்தேக நபரான எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களையும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை கொலை செய்யப்பட்ட நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் டானியல் ரெக்சிகனின் சகோதரி நீதிமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். எங்களை வீட்டுக்கு கல்லால் அறிஞ்சது என் அண்ணா சுட்டா பிறகுதான் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. நாங்க பொலிசுக்கு அறிவிச்சு அண்ணாண்ட கடிதம் கொடுத்தும் எங்களுக்கு எதுவும் கிடைக்க இல்லை. எங்களுக்கு அண்ணாவுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இருக்க பயமா இருக்கு. நாங்க இடமாறி இருக்க போறேன்னா பயமா இருக்கு. எங்களுக்கு இந்த பாதுகாப்பும் கொடுக்க இல்லை. எனக்கு எதுவும் சாவுன்னு சொல்லி வந்தா இவதான் காரணம். நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டதுடன் இந்த சம்பவம் குறித்து சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.